வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். திரு ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார். என்ன ஸ்டாண்டில் இருக்கார் ஓபிஎஸ்? ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது மீண்டும் அதிமுகவில் தான் இணைத்து கொள்ளப்பட வேண்டும் என்கிற முயற்சியில் ஓபிஎஸ் இருக்கார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்திய பேட்டிகளில் அதற்கான வாய்ப்புகளுக்கு காலம் கடந்து விட்டது என்ற பதிலுக்கு பிறகு ஓபிஎஸ் ஒருவேளை பிரதம அமைச்சர் மூலமாக ஏதேனும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவுறுத்தப்பட்டு தன்னை மீண்டும் இணைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற முயற்சியில் ஓபிஎஸ் இருக்கார். ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறத திரு நரேந்திர மோடியோ திரு அமித்ஷாவோ கடந்த காலத்தில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளவு எளிதாக சந்திக்க முடிஞ்சது ஓபிஎஸ்னால். இரு தரப்புக்குமான நட்பும் ஆழமாக தான் இருந்தது. ஆனால் விமான நிலையத்தில் வரவேற்கவோ வழி அனுப்பவோ எனக்கு அனுமதி வேணும், அப்படி கிடைச்சா அது ஒரு தனி மரியாதையாக இருக்கும், ஒரு பாக்கியமாக கருதுவேன் அப்படின்னு ஒரு பொதுவெளிக்கு தெரிகிற மாதிரி ஒரு கடிதம் அனுப்பக்கூடிய அளவுக்கு வந்துட்டாரா ஓபிஎஸ்? இல்லை, அவர் பாஜக தன்னை கைவிட்டு விடக்கூடாது. இப்போ கைவிட்டுருச்சா? இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது பாஜக கூட்டணியில் மீண்டும் இணைவதாக அறிவித்தாரோ அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய நிபந்தனையே திரு ஓபிஎஸ், தினகரன், சசிகலா போன்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்து கொள்ள சொல்லி அவரை வற்புறுத்தக்கூடாது என்கிற அந்த நிபந்தனையில தான் செய்தார். அப்போ அதனால ஓபிஎஸ்க்கு எந்த சூழ்நிலையிலும் அவர் பாஜகவுக்கு எதிராக செல்ல முடியாது, செல்ல மாட்டார். அப்போ பாஜக தனக்கு ஏதேனும் ஒரு வழி காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு நினைவூட்டலாக சந்திக்கிறார். இப்போ மோடி அவர்களை சந்தித்து அவரோட பேசி ஒரு முடிவு எட்டப்படும் அன்று அப்படின்ட்டு இல்லை. ஒரு சந்திப்பு கிடைத்தாலே அது ஒரு நினைவூட்டலாக இருக்கும். பிரதமர் இன்னும் திரு ஓபிஎஸ் அவர்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்கார் என்பது வெளி உலகுக்கு உணர்த்தப்பட்டு விடும். அது உணர வேண்டியவர்கள் உணர்ந்து ஏதேனும் மாறுதல் ஏற்பட்டு விடுமோ என்று அவர் எதிர்பார்க்கிறார். இல்லை, என்ன மறந்துட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படிதானே அந்த கடிதம் இருந்துச்சு. அதுதான் திருப்ப சொல்றது அந்த ஒரு நினைவூட்டல். அவரை அரசியல் அரங்கத்துக்குள்ள என்னை முழுமையாக கைவிட்டு விடாதீர்கள். ஓபிஎஸ் வேண்டான்ற இடத்துக்கு ஏன் பாஜக வந்துச்சு? இல்லை, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வ தாட்சணியங்களுக்கு அரசியல் கணக்குன்னு சொல்லி வந்துருச்சுன்னா தெய்வ தாட்சணியங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக வைக்கக்கூடியவர்கள். ஆனால் விசுவாசத்துக்கு என்னைக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்கும். அரசியலில் விசுவாசம் அப்படிங்கிறதுக்கு புதிய அகராதி எழுதியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அரசியலில் எது வெற்றி, யாரோடு சேர்ந்தால் வெற்றி பெற முடியும். ஓபிஎஸ் பலமா இபிஎஸ் பலமா, ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும் பொழுது இபிஎஸ் பலம். ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தா இபிஎஸ் வரமாட்டாரு அல்லது முரண்டு பிடிப்பாரு, இல்லை அது அவருடைய முதல் நிபந்தனையாக இருக்குது. அதனால ஓபிஎஸ் நம்ம சொன்னா கேட்டுப்பாரு, அவரை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க. இதுதான் பாஜகவினுடைய நிலைப்பாடு. ஓகே, முக்குளத்தோர் சமூக வாக்குகள் வேணும் அப்படிங்கிறது ஒரு கணக்காக இருக்கும். இன்னொன்று, ரெட்டலைய அதிமுகவுடைய தலைமையை கேட்டு ஓபிஎஸும் இபிஎஸோட முரண்பட்டு நிற்கிறார். இப்போ இபிஎஸ்ஸை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னாலோ இல்லை முக்குளத்தோர் சமூக வாக்குகளை வாங்கணும்னாலோ ஓபிஎஸ் தேவை தானே அதிமுக பாஜக கூட்டணிக்கோ இல்லை பாஜகவுக்கோ. அப்படி இருந்தும் ஏன் தள்ளி வச்சிருக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, சென்ற தேர்தலிலேயே உதயகுமார், விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா போன்ற முக்கியஸ்தர்கள் அந்த சமுதாயத்திலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, பாஜகவில் திரு நயினார் நாகேந்திரன் அந்த முக்குளத்தோர் வாக்குகளை பெறுவதற்கு, இந்த கூட்டணிக்கு பெறுவதற்கு உபயோகமாக இருப்பார். மூன்றாவது பேக்கப், தினகரனை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைத்து கொள்வதாக பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் வரும்பொழுது ஓபிஎஸ்ஸால் ஏற்படுகிற பலகீனம் தினகரனால் சரிக்கட்டப்பட்டு விடும். அல்லது தினகரன் வருகிற பொழுது ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறவங்க தினகரன் பக்கம் வந்துருவாங்க
என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்காக இருக்கும். ஆனால் ஒரே இடத்துல தானே வச்சிருந்தாரு டிடிவியையும் ஓபிஎஸ்ஐயும் திரு இபிஎஸ். தினகரனை பொறுத்த வரைக்கும் 10 சீட்டு பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ நடக்கிறது எல்லாமே படிப்படியாக அரங்கேற்றங்கள். அமித்ஷாவுடனான சந்திப்புகளில் இதெல்லாமே பேசி முடிக்கப்பட்டிருக்குது. 10 சட்டமன்ற தொகுதிகள், 10 சட்டமன்ற தொகுதி தோராயமாக. இதில் ஏதாவது 1-2 கூடலாம் குறையலாம். தினகரன் அமமுக கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறது. அதில் எந்த மாறுபாடும் இல்லை. இது முடிக்கப்பட்டது. ஆனால் டிடிவி வேணும் ஓபிஎஸ் வேண்டாங்கிற நிலைப்பாட்டுக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணக்கு அப்படி இல்லை. டிவி வேணும் ஓபிஎஸ் வேணாங்கிறது இல்லை. தன்னுடைய தலைமைக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடாது. சேலஞ்ச் பண்ணா கூட தப்பில்லை. சட்ட ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கிறார். இப்போ இது ஓபிஎஸ்க்கு ஒரு செக் வச்சிருக்கிறார். இப்போ நாளைக்கே ஓபிஎஸ் நான் ஒரு தனி கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், அதிமுகவில் எனக்கான உரிமைகளை நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன், அந்த வழக்குகளை என்னோட உரிமைகளை நான் விட்டு கொடுத்து விடுகிறேன், நான் ஒரு தனி கட்சியை துவக்கிக் கொள்கிறேன், என்னை கூட்டணியில் சேர்த்து கொள்ளுங்கள் என்றால் இன்னைக்கு சொல்லுங்க, நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பரிசீலிக்கலாம் என்று சொல்லுவார். அவர் அடைய நினைப்பது ஓபிஎஸ் என்கிற தனி மனிதனை பழிவாங்கி விட வேண்டும், எக்காரணத்தை கொண்டும் அவரை இந்த கூட்டணிக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது அல்ல. தனக்கு தலைமைக்கு போட்டிகளை தவிர்த்து விட வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். ஒருபோதும் டிடிவி தினகரன் இந்த தலைமைக்கான போட்டியாக இருக்க மாட்டாருங்கிறத நம்புறாரு. தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெற்றுக்கொண்டார். அப்ப அதனால அதிமுக தலைமையை தினகரன் இனிமேல் கிளைம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது நான் சரி தப்புக்குள்ள போகல. எடப்பாடி பழனிசாமி எதை நோக்கி காய் நகர்த்துகிறார் என்பதை சொல்றோம். ஓகே, இப்போ என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு திரு ஓபிஎஸ்? என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு பாஜக? பாஜகவை பொறுத்தவரை, ஓபிஎஸ் பொறுத்தவரைக்கும் 2 வாய்ப்புகள் தான். இந்த கூட்டணியில் தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டுமானால் பாஜக எந்த விதமான அழுத்தமும் கொடுத்து ஓபிஎஸ் கட்சியில சேர்த்த சொல்லி, அதிமுகவில் சேர்த்த சொல்லி எதுவும் நடக்காது. அது உறுதியானது, முடிவானது, இறுதியானது. அதுதான் அவங்க உட்கட்சி விவகாரம், அவங்க பார்த்துக்கட்டும். முதல்லயே சொல்லிட்டாங்க. ஒன்று அவர் தனி கட்சியை துவக்கணும், அல்லது தேர்தல் களத்திலிருந்து விலகி இருக்கணும். இப்ப சசிகலா இருந்தாங்க இல்லையா, இந்த தேர்தலில் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அது போல அவர் அமைதியா இருக்கணும். என்ன லாபம் இருக்கு அப்படி ஒதுங்கி இருந்தாருன்னா? பின்னாடி பாஜக ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இவருக்கு ராஜ்யசபா கொடுக்கலாம், மத்தியில் அமைச்சர் ஆக்கலாம், ஒரு கவர்னர் ஆக்கலாம், ஏதேனும் வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஒரு வாய்ப்புங்கிறது பாஜகவோட ஐக்கியமாவது. அவர் எப்ப விலகி வந்தார் இனிமேல் போய் ஐக்கியமாகிறதுக்கு? அவர் பாஜகவோட தானே இருக்கார், சார்பு நிலையில இருந்தாரு. இப்ப இதெல்லாம்னா கட்சி ரீதியாகவே அவர் போய் சேர வேண்டிய தேவை இருக்குமோ? இல்ல, அன்றைக்கு வேற மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள், அதாவது என்டிஏ கூட்டணி சார்பாக அவர் ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம். அது காலம்தான் முடிவு. அதாவது அவருடைய அரசியல் எதிர்காலம்ங்கிறது இப்படித்தான். இது ஒரு முடிவு. வேற இன்னொரு 2வது முடிவு, விஜயோட அவர் போறதாக அவர் சொல்றார். ஓபிஎஸ் ஒரு இடத்துல விஜயை பாராட்டி பேசுறதுங்கிறது, அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நல்லா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, எந்த சூழ்நிலையிலையும் மத்திய ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை பன்னீர்செல்வம் எடுக்க மாட்டார். அப்படி எடுத்தால் எடப்பாடி பழனிசாமி பாஜக மூலமாக அதை தடுத்து விடுவார். அப்ப இதெல்லாம் அந்த தொண்டர்களை உசுப்பேத்துறதுக்கு, இப்ப விஜயோட போய் ஓபிஎஸ் ஒரு மிரட்டல் பலமாயிடும் சொல்றீங்களா? விஜய்க்கு பலமாயிடும், வாக்குகள் சிதறும் இல்லையா? ஒரு வாக்குகள் சிதறும். இப்ப எப்படி சென்ற முறை தினகரன் தனித்து போட்டியிட்டார், அது வாக்குகளை பிரிச்சுது. ஒருவேளை தனிச்சு போட்டியிடுறதுனா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா விஜயோட அவர் போவதை நிச்சயமாக பாஜக அனுமதிக்காது. எடப்பாடி பழனிசாமி பாஜக மூலமாக அதை தடுத்து விடுவார். நீங்க சென்ற தேர்தலில் கூட தினகரனுக்கு ஆதரவாக கூட சசிகலா பிரச்சாரம் செய்யல. இத்தனைக்கும் இங்க இருக்கிறேன்னே சொல்லிட்டாங்க. அமமுகவினுடைய அந்த தலைவர் சசிகலா தான் என்கிற அளவில் அந்த தலைவர் பதவியை நான் காலியாத்தான் வச்சிருக்கிறேன் என்றெல்லாம் தினகரன் அழைப்பு விட்டார். அவர் சிறையிலிருந்து மீண்டு வந்தபோது அவருக்கு கிடைத்த வரவேற்புகள், ஒருவேளை தினகரன் அமமுக சார்பாக வேட்பாளர்களை அறிவித்து
சசிகலா பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தால் முடிவுகள் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கூட வந்து வந்திருக்கலாம். அது போல ஓபிஎஸ் கட்டுப்படுத்தப்பட்டு விடுவார் பாஜக. நிச்சயமா இவர் வந்து கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகமூட்ட அல்லது மத்திய பாஜக தலைமைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, எனக்கு ஒன்றும் வேறு வாய்ப்புகள் இல்லாம நான் இல்லை தெரிஞ்சுக்கோங்க, ஆனா இருந்தாலும் நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன், வழி இல்லாம நான் இல்லை. இல்லை இப்போ என்டிஏவில் அக்காமடேட்டும் பண்ணாமல் விஜயோடவும் போவதற்கான தடை அப்படின்னு திரு ஓபிஎஸ்ஸை முடக்கிற போது அவருடைய அரசியல் எதிர்காலம் அது கேள்விக்குறியாகிறாரா? இல்லை, ஓபிஎஸ்க்கு 75 வயசு ஆச்சுங்க. அதாவது அவருக்கு இருக்கிற பலகீனமே பாஜகவை எதிர்த்து அவரால் செயல்பட முடியாது. அதுதான் சசிகலாவுக்கு அதே பலகீனத்தில் தான் பாஜக மூலமாக அவர் கட்டுப்படுத்தப்பட்டார். அதையவே திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி விடுவார். அப்ப அவர் பாஜகவை எதிர்க்க துணியணும். சென்ற முறை சுயேட்சையா போட்டியிட்டார் பாஜக ஆதரவுல, பாஜக உடன். இல்ல இப்ப நீங்க விஜயோட சேர்வதற்கே பாஜக தடை போட்டுரும் ஓபிஎஸ்க்கு அப்படின்னா, ஆனா திமுகவோடு போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கதாகலாம் பேசப்படுது. திரு ஓபிஎஸ் நிச்சயமா போக மாட்டார். எடப்பாடி பழனிசாமி ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. விஜயவே அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவுல முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க இன்றைய தேதிக்கு. அதனால அவர் அந்த முயற்சி எடுத்தாலும் விஜய் இங்க வந்துட்டாருன்னா, இந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாருன்னா, அதுல ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு பெரிய டிமாண்டை விஜய் வைக்கிற போது அதை எதிர்கொள்வதற்கு இபிஎஸ் தயாரா இருக்கிறாரா? விஜயகாந்த் அப்படித்தானே வச்சாரு. விஜயகாந்தும் அவர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு மெயின் டிமாண்டா வைக்கல. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் சின்னம் முடங்குகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெரியவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவருடைய வெளிப்பாடுகள் திமுக சார்பு நிலையில தான் வந்து இருக்கு. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் கட்சி ஸ்ட்ரக்சர், பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இவர் கையில் இருக்கலாமே ஒழிய வாக்கு வங்கி பெரியவர் ராமதாஸ் கிட்ட தான் வந்து இருக்கு. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட இந்த கூட்டணிக்குள்ள பலன் தருகிற வகையில இல்லை. அப்படி வந்தாலும் கூட அன்புமணி இல்ல 2 அணியா பிரிஞ்சு ஆளுக்கு கொஞ்சம் சீட்டு, அப்ப இது வந்து இந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்காது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலம் சேர்க்காது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இங்க வருவாங்களாங்கிறதே 50-50 சாய்ஸ். ரெண்டாவது அவர்களுக்கும் முன்பு இருந்த பலம் இப்ப இல்லை. சீமான் 99% இந்த கூட்டணிக்குள்ள வருவார். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வருவார் 99%. அதையும் தாண்டி விஜயையும் தன் தலைமையிலான கூட்டணியெல்லாம் சமீபத்தில் பேசின மாதிரி தெரிஞ்சது திரு சீமான். இந்த விஜயலட்சுமின்னு ஒரு வழக்கு ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் இருக்குல்ல, அதற்கும் அதிமுக பாஜக அதுக்கு இதுக்கு சம்பந்தம் நான் சொல்லல. விஜய் இந்த கூட்டணிக்குள்ள 99% வருவார். ஏன்னா அவருடைய வாக்கு வங்கி என்பது அவர் தனித்து நிற்கிற பொழுது, விஜயும் தனித்து நிற்கிற பொழுது சீமானுடைய அந்த வாக்கு வங்கி சேதாரம் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அவர் ஒரு கூட்டணியில் நின்றால் அவருடைய பலகீனம் வெளியே தெரியாது. விஜயால் தன்னுடைய கட்சி சேதாரம் அடைந்து விட்டது என்கிற பலகீனம் வெளியே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில சட்டமன்ற இதுவரை so far so good. ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு 8% 10%ங்கிறத பண்ணி லாபம் கிடைக்கலனா கூட நஷ்டம் இல்லை. ஆனா இனிமேல் அவர் அந்த ரிஸ்க் எடுத்தாருன்னா அந்த பர்சன்டேஜ் கீழே வந்துடும். 8 4 ஆகலாம், 4 2 ஆகலாம். அப்ப அது தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்காம காட்டுறதுக்கு ஒரு கூட்டணியில கடைசி நிமிடத்தில் அவர் இணைந்து விடுவதற்கு 99% வாய்ப்புகள் வந்து இருக்கு. முதன்முறையாக கூட்டணியில் சேர போறார் திரு சீமான். ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை அவருக்கு, வேற ஆப்ஷன் இல்லை. அப்படி சீமான் இங்க இல்லைன்னா உறுதியா விஜய் இங்க இருப்பார். சீமான் இருந்தா வர மாட்டார். இல்ல அப்படி நான் சொல்லல, அதுக்கும் வாய்ப்பு 2 பேர் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 2 பேர் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதுல என்னன்னா பாமக அன்புமணி பிரிவு, தேமுதிக, சீமான், விஜய், ஏற்கனவே பாஜக இருக்கு. இதுல என்டிஏவேல இருந்த எத்தனை கட்சிகள் த்ரூ பாஜகவா உள்ள வரப்போறாங்கிறது தெரியல. இப்போ இவ்வளவு கட்சிகளுக்குமான சீட் ஷேரிங் அப்படின்னு வரும்போது பெரும்பான்மை இடத்துல போட்டி போடாம அதிமுக ஒரு இடம்
விஜய் வர்றதை எடப்பாடி பழனிசாமி அவ்வளவா விரும்பல. எடப்பாடி அவரோட ஆப்ஷன் பாஜகவுக்கு முன்னால விஜயோட 40 சீட்டுக்கு பேசி முடிச்சிட்டாங்க. 40 சீட்டுக்கு விஜய் ஒத்துக்கிட்டாரு, இவங்களும் பேசி முடிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில குருமூர்த்தி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார், அவங்க விஜயோட ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அரைவ் ஆயிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது, அதனாலதான் நாங்க உடனே வேகப்படுத்தணும்னு சொல்லிட்டு, அப்ப அதை கட்டுப்படுத்தி பாஜக பக்கம் அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அதோட விஜய் இது முடிஞ்சிச்சு. பாஜகவும் இருந்து விஜயும் இந்த கூட்டணிக்குள்ள வந்தா நாளைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டுட்டு விஜய் பாஜக என்டிஏ ஆட்சி அப்படி வந்துடும். ஒன்று, இது ஒரு ஆபத்து அவருக்கு. ரெண்டாவது ஆபத்து, அதிமுக வாக்கு வங்கி இப்போ ஒரு கூட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமியும் போறாரு, விஜயும் போறாரு. அவர் ஒரு நடிகர் என்பதால் அந்த அவருக்கு உண்டான ரிசப்ஷன் அதிகமா தெரியும். வாக்குகளா இருக்குதா இல்லையாங்கிறத விட பிரச்சாரத்துல அதிகமா தெரியும். அது எடப்பாடி ஈர்ப்பு இருக்கும். அப்ப அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாதித்து விடும் என்கிற பயம் எடப்பாடி பழனிசாமி, பயம்ங்கிறத விட நம்ம ஜாக்கிரதை உணர்வுன்னு வச்சுக்கலாம். அந்த ஜாக்கிரதை உணர்வு எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருக்கு. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. சீமான் கட்டத்துல திரு விஜயகாந்த் சொன்ன மாதிரி எங்களால தான் நீங்க ஜெயிச்சிங்கன்னு கூட திரு விஜய் சொல்வதற்கான வாய்ப்புகளும் அடுத்த தலைமையாக அதிமுகவுக்கே விஜய் இருந்தா பரவாயில்லைன்னு வாக்காளர்கள் மத்தியிலேயோ தொண்டர்கள் மத்தியிலேயோ அல்லது பாஜகவோ நினைக்கலாம். அதிமுக ஒரு ஸ்பிளிட்டை உண்டாக்கி விஜய் ஸ்பிளிட்டட் ஏடிஎம்கே, அது மகாராஷ்டிரா மாதிரி தானே. ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி விஜய் வர்றதை விரும்பல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சீமான் ஓகே, பாஜக ஓகே, பாமக தேமுதிக ஓகே. பாமக இந்த குழப்பம் இருக்கு, பெரியவர் திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த சின்ன இருக்காதுங்கிற பொழுது பெரிய அளவில் அது பலன் கொடுக்காது என்று எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாக நான் என்னோட கணக்கு. ஓகே, விஜய் கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு திரு இபிஎஸ்ஸை விட பாஜக விருப்பப்படுதுன்னு சொன்னீங்கல்ல, கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நடக்குது. அப்புறம் ஆட்சி மாற்றம்லாம் வந்தால் கூட விஜயை முன்னிலைப்படுத்தலான்னு பாஜக யோசிப்பதாக கூட நீங்கள் சொன்னீங்க. இதில் என்ன ஒரு கேள்வி சந்தேகம்னா, திரு எடப்பாடி பழனிசாமியவோ இல்லை திரு விஜயவோ முன்னிலைப்படுத்தி பாஜக அரசியல் பண்ணால் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய எதிர்காலங்கிறது தமிழ்நாட்டில் என்னன்னு யோசிக்க மாட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி தன்னை அறியாமலே தன்னுடைய பாதுகாப்பு என்கிற போர்வையில் பாஜகவை பலப்படுத்துகிறார் மறைமுகமா. அது அவருக்கு தெரியல. இப்ப சப்போஸ் நம்ம ஓபிஎஸ் விடுறோம்னு வச்சுக்கோங்க, நயினார் நாகேந்திரன் இருக்காருல்ல, அந்த வாக்கு வங்கி வந்துரும்னா நயினார் நாகேந்திரன் எந்த கட்சியில் இருக்காரு? பாஜக. அப்ப யார் பலப்படுவாங்க? பாஜக. அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி இந்த கூட்டணிக்கு வரலாம். சில தொகுதிகள் அதிமுக ஜெயிக்கலாம், ஆனா அதிமுக பேஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அதிமுக பலகீனம் அடையும், பாஜக வளர்ந்துரும். அது தினகரனுக்கும் லாபம் தான். அது எப்படி வேணா, தினகரன் கிட்டத்தட்ட அந்த கட்சி பாஜகவோடு ஐக்கியமாயிரும், அவர்கள் ஆளுகிற கட்சியாக பாஜக இருக்கிற வரை. ஒன்று. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இது அவரது அந்த சிந்தனைகள் என்பது இன்னும் ஒரு மாவட்ட செயலாளர் அளவில், அதாவது ரொம்ப ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங், தன்னை பாதுகாத்துக்கணும் என்பதில் அவர் செலுத்துகிற கவனம் எப்படியாவது அதிமுக மீண்டும் ஆளுகிற கட்சியாக உருவாக்கப்பட்டு விட வேண்டும் என்பதில் பெரிய அளவில் இல்லை. அவர் அதை அந்த பொறுப்பை பாஜக பார்த்துக்கும், எப்படியாவது நம்மளை கையை பிடிச்சு கொண்டு போய், இப்போ சென்ற முறை சசிகலா பாஜக தயவில் அமர்ந்தார் இல்லையா, அது மாதிரி நடந்துரும் அப்படி அல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவருடைய கடமையாக ஒன்னத்தான் நினைக்கிறார், தலைமை பொறுப்பை தன் கைவசத்தில் நல்ல கெட்டியா இறுக்கி பிடிச்சிக்கிட்டா போதும். கட்சியோட தலைமை. அப்போ அந்த பிராட் மைண்டடா அவர் இல்லை. ரெண்டாவது, அதிமுக தொண்டர்களை பற்றியும் அதிமுக வாக்கு வங்கியை பற்றியும் இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சரியான புரிதல் ஏற்படலை. ஏன்னா திரு விஜயன் அவர்களோடு திரு எடப்பாடி பழனிசாமி இதில் இன்னைக்கு காலையில் உங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தேன், அந்தந்த கட்சியினுடைய முடிவுகள் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களால் எடுக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி என்று நான் செய்தி பார்த்தேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஞாபகத்துக்கு நான் சொல்கிறேன், அதிமுக எம்ஜிஆரால் உருவாக்கப்படலை, தொடங்கப்படலை. எம்ஜிஆர் ரசிகர்களால், எம்ஜிஆர் அபிமானிகளால்
அதிமுக என்கிற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. அந்த கட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னை ஒரு உறுப்பினர்களாக, தொண்டர்களால் துவங்கப்பட்ட கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதனால தான் அதிமுகவுடைய தாரக மந்திரமே கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்பதாக இந்த ஒரு வாசகம் மட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன் கைப்பட எழுதிய அந்த வாசகம். அதனால தான் தொண்டர்களால தான் அதிமுக தலைமை என்பதையும் அவர் உருவாக்கினார். இப்போ அதையும் எடப்பாடி பழனிசாமி சொல்ற தலைவர்கள் எடுக்கிறது தான் முடிவுங்கிறதும் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. இதை எந்த அதிமுக தொண்டரும் ரசிக்க மாட்டோம். தொண்டர்கள் விருப்பமும் எடப்பாடி முடிவும் வேறு வேறா இருக்கு. வேறு உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை எந்த அதிமுக தொண்டனும் அடிமட்ட அளவில், கிளை அளவில், கிராமங்கள் அளவில், பூத் அளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை. முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. தன்னுடைய சுயநலத்திற்கு இவர்கள் அதிமுகவை பாஜகவிடத்தில் அடகு வைத்து விட்டார்கள். யாரேனும் இதிலிருந்து இந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற ஏக்கம் அதிமுக தொண்டர்களிடத்தில் இருக்கு. எனக்கு நேற்று நைட்டு கூட ஒரு அதிமுக தொண்டர் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அதை கூட இதில் சமூக பக்கங்களில் நான் போட்டிருக்கிறேன். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர்கள் சுயநலத்திற்காக பாஜகவிடத்தில் வச்சுட்டாங்க. ஓபிஎஸும் பாஜக கூட தான் இருக்காரு, தினகரனும் பாஜக கூட தான் இருக்காரு, சசிகலாவும் பாஜக கூட தான் இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, இந்த எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பாஜக கூட தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பாஜக எதிர்ப்பு நிலையில் 2018 நான் சொன்ன கருத்திலிருந்து இன்று வரை பின் வாங்காமல் கைது செய்யப்பட்ட பொழுதும், கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட பொழுதும், பலமுறை இணைப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் நடந்த பொழுதும் என்னுடைய அந்த முடிவிலிருந்து நான் பின்வாங்கல. இது அப்படின்னா நான் பெரிய அறிவாளின்னு நான் சொல்லலை. தொண்டர்களது எண்ணங்களை, கருத்துக்களை அவர்கள் என்னோடு எனக்கு தெரிவிக்கிற கருத்துக்கள், என்னிடத்தில் தெரிவிக்கிற கருத்துக்களை நான் பிரதிபலிக்கிறேன். அதை உணர்வதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள். அவங்க பார்க்கிறது அவர்களது பாதுகாப்பு. இப்போ ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குவதற்கு அவருக்கு பாஜக தேவைப்படுதில்ல. இப்போ சீமான் உள்ளே வந்துடுவார்னு சொல்கிறீங்க, திரு அன்புமணியோட பேசி, திருமிகு பிரேமலதா விஜயகாந்தோட பேசி, விஜயோட பேசி உள்ளே கொண்டு வருவதற்கு பாஜகங்கிற ஒரு கட்சி திரு இபிஎஸ்க்கு தேவைப்பட தானே செய்யுது. அதாவது கொடுத்தவனை எடுத்து கொண்டாண்டின்னு ஒரு இது இருக்கும். நீங்கள் சொல்கிற தேவை இதெல்லாம் கரெக்ட். நான் அந்த கலை யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அது எங்கே அழிக்கப்பட்டு விட்டது, கெடுக்கப்பட்டு விட்டது என்றால், அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்பதற்கு இப்போ நான் உறுதியாக சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு 120 சீட்டுகளுக்கு மேலே பெற்றாலும் பாஜக சார்பாக 2 அமைச்சர்கள் பங்கெடுப்பார்கள் அமைச்சரவையில். மெஜாரிட்டி வாங்கினாலும் ஆனால் பாஜகவினுடைய கணக்கு அதிமுக 75லிருந்து 100, ஒரு 90 அந்த கணக்கில் தான் அவங்க அந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொது வெளியில் தனிப்பட்ட முறையில், இப்போ கலைஞர் ஆட்சி 2006 இருந்தது, எங்களுக்கு சற்று குறைவாக எண்ணிக்கை இருந்தாலும் கூட தனிப்பட்ட திமுகவா அதிமுகவா என்கிற அளவில் எங்களுக்கு எண்ணிக்கை ஜாஸ்தியாக வருகிற பட்சத்தில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுங்க சொல்றாரு. பல இடங்கள் அவர் டெக்னிக்கலா சொல்றாரு. நீங்க அதனுடைய உள் அர்த்தத்தை நீங்க நல்லா டீகோட் பண்ணி பாருங்க. தனி கட்சி ஆட்சி அமைக்கும், தனித்தே ஆட்சி அமைக்கும். அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அவர் கிளாரிஃபை பண்ண வேண்டியது, எந்த சூழ்நிலையிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழகத்தில் ஆளுகிற அரசாங்கத்தில் பாஜக பங்கெடுக்காது என்கிற உத்தரவாதத்தை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கிறேன். சொல்லுங்க. அமைச்சரவையில பங்கு அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும். அமைச்சரவையில பங்குன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்துல பங்கு இல்ல. இப்ப விஜயும் சீமானும் அன்புமணியும் உள்ள பாஜக இருந்தா எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க, எல்லாரும் டிமாண்ட் பண்ண. அதான் சொல்றேன். அப்ப பாஜக, அதாவது இது விஜய் கொளுத்தி விட்ட அந்த நெருப்பு, பாஜக பத்த வச்ச இந்த கூட்டணி நெருப்பு. இப்ப கூட பார்த்த உங்க தொலைக்காட்சியில் இவர் கிருஷ்ணசாமி பேட்டி கொடுத்து, அப்ப அந்த கூட்டணியில அதிமுகவை தவிர அனைவருமே கூட்டணி அமைச்சரவை தேவை
என்கிற கருத்தை வலியுறுத்துறாங்க. அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ அவர் அந்த நான் சொல்லிட்டா அதை எல்லாரும் நம்பணும், ஏற்றுக்கணும்னு சொல்றாரு. மதுரையில் எஸ்டிபிஐ மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு? இப்போதும் சிறுபான்மை பாஜகவுடன் கூட்டணி இல்லை. இப்போ என்ன பேசுறாரு நினைக்கிறாருன்னா, நான் இருக்கிறேன்ல, பாஜக சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த நடவடிக்கைக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன்ல, என்னைய நம்பணும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இவர் எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசுனது ஞாபகத்துக்கு வருமா வராதா? அல்லது தொலைக்காட்சிகள் அதை காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களா? ஒன்று. அடுத்து இன்னொரு பிம்பம் இப்போ கட்டமைக்கப்படுது. மதுரையில் அதிமுக ஒரு மாநாடு நடந்தது, நீங்கள் லைவ் போட்டிருந்தீங்க. மிகப்பெரிய அளவில் பெரிய கூட்டம். அப்போ ஒரு பிரம்மாண்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் ஒட்டுமொத்த அதிமுக இருக்குது. நீங்க எம்ஜிஆர் காலத்துல கூட இவ்வளவு கூட்டம் வரல, இவ்வளவு எழுச்சி இல்லை, ஜெயலலிதா அம்மா காலத்துல கூட இல்லை, அப்படி கட்சி திரண்டு நிக்குதுன்னு. கம்பெனிக்கு வேலைக்கு போறவனை அந்த கம்பெனி ஓனர்கிட்ட பேசி ஒரு நாள் கூலி நான் கொடுத்துட்றேங்க, வட்டி கொடுத்து சாப்பாடு கொடுத்து வேட்டி கொடுத்து கூட்டிட்டு வந்து விட்டுறேங்க, அப்படி மொபிலைஸ் பண்ணது. அதாவது தலைகள் இருந்தது, எண்ணிக்கை இருந்தது, அவர்கள் வாக்காளர்களாக இல்லை. பயணத்துல இருக்கிற சொல்ல வர்ற அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற வாக்காளர்களாக இல்லை. அப்படி அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற வாக்காளர்களாக இருந்தால், அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பொழுது குறைந்தபட்சம், நான் பெருசா கூட எதிர்பார்க்கல, ஒரு 30% 35% வாக்குகளையாவது பெற்றிருக்கணும். அதே மேஜிக்க இப்ப காமராஜ் இருக்கார், வளமான துறையில அமைச்சராக இருந்தவர். விஜயபாஸ்கர் இருக்காரு, சுகாதாரத்தில் வளம் கண்டவர். அவர்களது கைங்கரியத்தால் ஒரு தோற்றம் கட்டமைக்கப்படுது, எடப்பாடி பழனிசாமி பின்னால் மக்கள் திரண்டு எழுகிறார்கள் என்று. இது வாக்கு அல்ல என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ல, டெல்டா பகுதியிலேயே இவ்வளவு செல்வாக்கு அதிமுகவுக்கு இருக்கு, கொங்கு மண்டலத்துக்கான தலைவர்னு திரு எடப்பாடி பழனிசாமியை சுருக்குனாங்க, அதை மீறி இவ்வளவு கூட்டத்தை அவரால் திரட்ட முடியுதுங்கிறதான அதை ஆதரிக்கவர்களுடைய இல்லை. அதுக்கு அதை காட்டுறதுக்காக நிறைய சிரமப்பட்டு நிறைய களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. நிறைய களத்தில் தேவையான வசதிகளை அவர்கள் இறக்கி இருக்கிறார்கள். கட்சிக்காரங்க இல்லை உங்கந்தவங்க இல்லை, கட்சிக்காரங்களே இருந்தாலும் அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் முழுமையாக சார் கட்சி இன்னைக்கு நல்லா இருக்கு சார். அடிமட்டத்தில் அதிமுக தனிச்சு நின்னா 150 சீட்டு ஜெயிக்கும் சார். மோடியா லேடியா பார்த்துக்கிறேன் அப்படின்னதுக்கு அம்மா காலத்தை இருந்து பாருங்க, பாஜக என்ன தூக்கில் போட்டாலும் சரிங்க, நானே முதலமைச்சராக இல்லைனாலும் பரவாயில்லைங்க, அதிமுக ஆள வேண்டும், எனக்கு என்னை முதலமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்த கட்சிக்கு நான் செய்கிற கடமை கைங்கரியம் அப்படின்னு களத்தில் இறங்கி நின்னா கட்சி பலமா இருக்கு. எந்த கூட்டணியுமே இல்லாம இது மாதிரி களத்தில் இறங்கி நின்னால கூட்டணி தானா தேடி வரும். இவர் தேடி போக வேண்டாம் சார். எம்ஜிஆர் நான்லாம் மிக நெருக்கமாக எம்ஜிஆரோட பழகி வந்தவங்க. ராமாவரம் தோட்டத்தில் அந்த மனு கொடுக்க வர்றான் பாருங்க, அவன் முகத்தை தலைவரே அப்படின்னு அவன் சிரிச்சுட்டு வர்றானா, அந்த மனு கொடுக்குறவன் ரொம்ப சோகமா வர்றானா, அவன் வர்றவன் முண்டாமணியன் போட்டுக்கிட்டு லுங்கி வேட்டி தான் கட்டியிருப்பான். அவன் முகத்தை பார்த்தே கட்சி கீழே எப்படி இருக்குதுங்கிறத எம்ஜிஆர் அசஸ் பண்ணிடுவார். ஏன்னா அந்த மக்களது என்ன, இப்போ நான் சொல்றேன்ல, அந்த தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிற அந்த தொடர்பும் ஃபீட்பேக் எனக்கு இருக்கு அப்படின்னு. அது எம்ஜிஆர் இடத்துல இருந்து உடனே என்ன சொல்லுவார், மதுரையில் ஒரு மாநாடு போடுங்கப்பா, இல்லை செயற்குழுவை கூப்பிட்டு பொதுக்குழுவை கூப்பிட்டு ஏதோ ஒரு பண்ணி, அவங்க இல்லைன்னா உடனே அமைச்சர்களை கூப்பிட்டு இது சரியில்லை என்னன்னு பாருங்க, இல்லைன்னா மோகன்தாஸ் பழைய அந்த இன்டெலிஜென்ஸ் டிஜிபி கூப்பிட்டு என்ன பிரச்சனை, கட்சி கீழே சரியா இல்லை என்று உணர்ந்து விடுவார். அண்ணா நகர்லையும் இன்னொரு இடத்துலையும் 2 இதில் கட்சி தோத்துது இடைத்தேர்தலில். அப்போ தான் ஏன் திமுக நம்ம தோற்கிறோம்னு தான் ஜெயலலிதா அம்மாவை கொள்கை பரப்பு செயலராக கொண்டு வந்தார். அப்போ அந்த பல்ஸ், மக்களது பல்ஸு, தொண்டர்களது, குறிப்பாக அந்த தொண்டர்கள், ஏன்னா அவர்கள் தான் வாக்காளர்களுக்கும் கட்சி தலைமைக்கு இடையில இருக்கிற பிரதிநிதிகளே அவர்கள் தான். அவர்கள் மூலம் இந்த இடைவெளியை சரி செஞ்சிட மாட்டாரா? இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக கட்சிக்காரருக்கும் இவருக்கும் இருப்பதாக சொல்லக்கூடிய இடைவெளியவோ, இல்லை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருப்பதாக சொல்லக்கூடிய இடைவெளியவோ சரி செஞ்சிட மாட்டாரா? இப்போ அவர் யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? ஆந்திரால இருந்து ஒரு டீம்,
திரு மிதுன் பழனிசாமி அவர் மூலமாக அது போகுது. அவங்க பையன் எடப்பாடியோட பையன். அது உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்புறம் இவர் நம்ம ஜே நியூஸ் அது சார்பாக ஒரு இது போகுது. அடுத்து ராஜ் சத்யன் ஐடிவி இது போகுது. அது போக சில தனியார் இதில் ஒரு நபர் இவங்களுக்கு ஆதரவாக அப்பப்போ கருத்துக்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறார். இது எதுவுமே உண்மைகளை பிரதிபலிப்பது இல்லை. எடப்பாடி பழனிசாமி கூட சுற்றி இருக்கிற அந்த வட்டம் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றிய செயலாளராக இருந்தவங்க, நகர செயலாளராக இருந்தவங்க, சொந்தக்காரங்க, அதிகபட்சம் போனால் முன்னாள் அமைச்சர்கள், இவ்வளவு தானே ஒழிய அந்த ரியலா பல்ஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் மிஸ்ஸிங். அடுத்து ஒரு அறிவார்ந்த அதிமுகவை நன்கு தொண்டர்களது பல்ஸு, வாக்காளர்களது பல்ஸு, இது அரசியல் களம், கூட்டணி பலம், எதிர்காலம். நீங்கள் ஒரு தலைமையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இருந்து 10 வருஷம் கழிச்சு அரசியல் என்ன நடக்கும்? நீங்கள் ஜெயலலிதா அம்மா 91க்கும் 2016க்கும் பாருங்க, கடைசியில் வர வர தன் காலத்தில் 2 சாதனைகளை அவர் செய்தார். 2014 மோடியா லேடியான்னு நின்று சாதித்து 37 தொகுதிகளை வென்று கொடுத்தார். தனிச்சு 234 தொகுதியிலையும் அதிமுக இரட்டலை சின்னத்தை போட்டியிட வைத்து ஒரு சரித்திரம் படைத்தார். அப்ப தன்னை ஒரு முதலமைச்சராக வாய்ப்பு கொடுத்த அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலத்தை உருவாக்கி 45% வாக்கு வங்கியை கொண்டு வந்தார். அவங்களே 96 தவறளித்தார்கள். அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் நம்ம தோத்தோம் அப்படி. நான் சில அப்போ இப்போ உங்ககிட்ட சொல்கிற மாதிரி பட்டியலிட்டு சொன்னேன், இந்த இடத்துல எல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதெல்லாம் நடந்துதா, அது அது ஒரு வேற இது. ஸோ அப்போ அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியோடு இருப்பவர்கள் அல்லது அவர் கருத்து காது கொடுத்து கேட்கிற நிலையில் அவரோடு அருகில் இருப்பவர்களுக்கு அனுபவமற்றவர்கள், பழைய கட்சிக்காரங்க, எம்ஜிஆர் காலத்து ஆளுங்க, என் போன்றவர்கள், இதை உணர்ந்தவர்கள் அவரிடத்துல இல்லை. அது எல்லாமே அவரை நம்ம ஒரு விஷயத்தை நான் இது ஒரு உதாரணத்தை கூட சொல்லலாம். 2021 என்ன காங்கேயம் தொகுதியில் போட்டியிட சொல்லி பேசிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட பேசினார். எப்படி இருக்குதுங்க களம் என்றார். நான் நம்ம ஒரு ஆட்சிக்கு வர்றது கஷ்டங்கன்னு சொன்னேன். பொட்டுன்னு ஃபோன் வச்சுட்டுப்பா அவர் வேண்டாம்ப்பா, கட்சிக்குள்ளே நம்ம சேர்த்தக்கூடாதுப்பா, அவர் என்ன நம்ம 150 சீட்டில் ஜெயிச்சிருவோம், அவர் நம்ம ஆட்சி வராதுன்னு சொல்கிறாரு. நான் சொன்னது அவரை டிமாரலைஸ் பண்ணணுங்கிறதுக்கல்ல, கலை யதார்த்தம். நான் அடுத்த லைன் கேட்கல, நம்ம எதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் சரி செஞ்சா, இப்போ நம்ம ஒரு 65 இருக்கிறோம், 75 இருக்கிறோம், இதை செஞ்சால் இன்னொரு 10 தொகுதி ஜெயிக்கலாம், இதை செஞ்சால் இன்னொரு 15 தொகுதி ஜெயிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பட்டியலிட்டு நம்ம இது ஒரு 150க்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணோம்னா 120லையாவது அதை நான் சொல்ல வர்றதுக்கு உள்ள அப்போ அந்த கருத்துக்களை அந்த பொறுமையாக கேட்டு முடிவெடுக்கிற அந்த மனோபக்குவம் அவருக்கு இல்லை. அவர் இன்னும் இப்போ முதல்ல எல்லாம் அம்மா காலத்தில் எப்படின்னா சீட்டு வாங்கிறது மட்டும்தாங்க ஏன் வேலை, ஏன் கட்சிக்குள்ள ஏன் நிலையை தக்க வச்சுக்கிறது தான் ஏன் வேலை, ஜெயிக்க வச்சு ஆட்சியில் அமர்த்த வைக்க வேண்டியது ஜெயலலிதா அம்மா வேலை. இப்போ இவர் எப்படி நினைக்கிறாருன்னா அதிமுக தலைமையை தக்க வச்சுக்கிறது தாங்க ஏன் வேலை, என்னை முதலமைச்சராக்கி அழகு பார்க்க வேண்டியது மோடியோட வேலை, அமித்ஷாவோட வேலை, அதுக்கு தானே அவரோட நம்ம கூட்டணி வச்சிருக்கிறோம், எல்லாம் அவர் பார்த்துக்குவார் விடுங்க. பாஜகவுக்கு என்ன லாபம், அவர் சிஎம் ஆகிறதுனால பாஜகவுக்கு என்ன லாபம் சார்? இதெல்லாம் நிச்சயமா இந்த முறை பாஜகவோட கூட்டணி என்பது பெரிய அளவில் பலன் அளிக்கும் என்று நான் கருதலை. அப்படி அது பலன் அளித்தாலும் எதிர்காலத்தில் அது அதிமுகவுக்கு பலன் அளிக்காது. பாஜக விரைவில் தமிழகத்தை ஆள்வதை நோக்கி அவர்கள் பயணிப்பாங்க. அந்த தொலைநோக்கு சிந்தனையும் பார்வையும் இவரிடத்தில் இல்லை. ஆனால் சாதாரண அதிமுக தொண்டனிடத்துல இருக்கு. இந்த தேர்தலில் நாம் வென்றாலும் கூட நம்முடைய இயக்கம் அழிக்கப்பட்டு விடும் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அதை எடப்பாடி பழனிசாமி உணர மறுக்கிறார். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.